பங்கு சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. என்னால் அந்த ரீபேமெண்ட் கிடையாது, எனக்கு டிசிப்ளின் கிடையாது, எவ்ரி மந்த் என்னால் கரெக்டாக யூஸ் பண்ணதுக்கு ரீபே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், வீடு வாங்கிட்டு அந்த வீட்டில் வாழறது கூட கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு முதல்ல வீடு வாங்கிட்டாங்க, வீடை சுற்றி பொருள்கள் வாங்கிட்டாங்க, பொருளை சுற்றி இஎம்ஐ வந்துச்சு, இஎம்ஐ சுற்றி அவன் மாதம் அவனுக்கு இது வன்முறை என்பது இரு பக்கம் கூர்மை உள்ள கத்தி அப்படின்னு இருக்காங்க. கிரெடிட் கார்டை பார்த்தீங்கன்னா 4 பக்கம் கூர்மையான இருக்குது, எந்த சைடு யூஸ் பண்ணாலும் உங்களை அட்டாக் பண்ணணும். அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாத நம்ம புத்திசாலியாக இல்லையான்றது, நம்ம பணத்தை யாருக்கா கொடுத்தா நம்மளுக்கு என்ன வட்டி கிடைக்கும், இன்னொருத்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ வட்டி தரணும், இதை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா வேண்டாமான்னு புரிஞ்சிக்கலாம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா, கிரெடிட் கார்டு தேவையா தேவையில்லையா, கிரெடிட் கார்டு இருந்தால் என்ன பாதங்கள் சாதங்கள், கிரெடிட் கார்டை எப்படி அணுகுவது, கிரெடிட் கார்டை எந்தெந்த பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்துது, இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டியான ரீசன்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம கிரெடிட் கார்டை பார்த்திங்கன்னா அது ஒரு நெசசரி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது போக இப்போ அது ஒரு லக்ஸரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறிண்டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஒரு பீரியடில் கிரெடிட் கார்டு இது ஒரு சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருந்தது. எப்போ நம்மளால் பணம் தேவையோ அந்த நேரத்துக்கு யூஸ் ஆகிடுது. இப்போ கிரெடிட் கார்டு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாத அளவுக்கு நம்ம ஒரு சூழ்நிலை வளர்த்துட்டோம். இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க, கேஷாக கொடுத்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிகம் வெரி வெரி காஷியஸ். எந்த பொருளை பார்த்தாலும் அதோட விலை பார்ப்பீங்க, வேணுமா வேண்டாமான்னு டிபேட் மைண்டுக்குள்ளே போகும். அப்படி இல்லை, இந்த மொமெண்ட் இந்த பிளாஸ்டிக் கார்டு உங்கள் கையில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த டிபேட்லாம் போயிடும். இது ஒரு ஒன்லி கான்செப்ட். ஏன்னா பிகாஸ் த கார்டு டசன்ட் ஹேவ் எனி எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லையா, சும்மா நீங்கள் கார்டை போய் ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்துட்டே இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், கார்டு பொருள் தேவை இருக்கோ தேவையில்லையோ உங்களோட லக்ஸரியஸ் ஆஸ்பெக்டாக அது கன்வெர்ட் ஆகிட்டே வருது. இதெல்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. சார் நாங்கள் வாங்குகிறோம் கிரெடிட் கார்டு ரோல் ஓவர்லேயே போயிடுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரோல் ஓவர்லேயே போகிறதுன்னு என்ன, சில பேர் என்ன பண்ணால், சார் எனக்கு ஒரு கார்டு வச்சுருந்தேன், அதை பார்த்து இன்னொரு கார்டு கொடுத்தா நான் டெம்ப்ட் ஆகி வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. என்னென்ன ஒரு சினிமா டிக்கெட் கொடுக்குற, மாதத்துக்கு 2 சினிமா டிக்கெட் தரேன், ஏதாவது ரெஸ்டாரண்ட் போனால் எனக்கு 10% டிஸ்கவுண்ட் தரேன், ஏதாவது நீங்கள் அமேசானில் போய் வாங்கினீங்கன்னா இந்த ஆஃபர் பீரியடில் 10% டிஸ்கவுண்ட்டு, ஈவன் மல்டிபிள் ஆஃபர்ஸ் போட்டு இதை பார்த்தே நான் டெம்ப்ட் ஆகி 4 கார்டு 5 கார்டு வாங்குற அளவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுக்கு 4 கார்டு வேணுமா, 5 கார்டு வேணுமா, 1 கார்டு வேணுமா, இதெல்லாம் தனி மனிதனை பொறுத்த ஒரு விஷயங்கள். இது ஒரு ஆனுவல் சார்ஜஸ் இருக்கோ, ஜாயினிங் ஃபீஸ் இருக்கோ, இதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலையே கிடையாது. எனக்கு கிரெடிட் கார்டு வேணும்னா சரி, ஓகே, எதுக்காக யூஸ் பண்ணுவேன், ஓகே, அப்போ என்னால் ரீபே பண்ண முடியுமா, அந்த கிரெடிட் பீரியட் முடிஞ்சவொடனே முடியாதா, இதை ஃபைனல் கொஸ்டின். என்னால் அந்த ரீபேமெண்ட் கிடையாது, எனக்கு டிசிப்ளின் கிடையாது, எவ்ரி மந்த் என்னால் கரெக்டாக யூஸ் பண்ணதுக்கு ரீபே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களால் கிரெடிட் கார்டு இல்லை சார், எனக்கு கிரெடிட் கார்டு நான் வச்சுக்கிறேன், எமர்ஜென்சிக்கு உண்டி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா வெரி குட், ஃபைன். இல்லை கிரெடிட் கார்டை நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுவேன், நான் கேஷாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம், அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நான் ரிவார்ட் பாயிண்ட்ஸை என்கேஷ் பண்ணி ஐ வில் மேக் மணி, திஸ் வெரி கிரேட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ கிரெடிட் கார்டு தேவையில்லைன்றது என்னென்னா ஒரு தனி மனிதனை பொறுத்த விஷயங்கள். இது நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டெம்ப்ட் பண்ணுறாங்க நிறைய பேங்க்கு, நிறைய ஆஃபர்ஸ் அப்பப்போ கொடுத்து நான் டெம்ப்டேஷனுக்காக நான் வாங்குறேன்னா, டெம்ப்டேஷனுக்காக உலகத்தில் 1000 விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம டெம்ப்டேஷனுக்கு எல்லாம் அடிமையாயிட்டா அப்புறம் வாழவே முடியாது இல்லை. அப்போ வாழறது எங்கே போய் வாழறது, டெம்ப்டேஷனுக்கு அடிமையாயிட்டோம், அப்புறம் வாழறது இன்னொருத்துல போய் வாழ முடியுமா? ஸோ டெம்ப்டேஷன் நம்மளுக்கு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டெம்ப்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்காக நீங்கள் சன்னியாசி ஆகணும்னு சொல்ல விருப்பப்படலை. நான் விஷயங்கள் நம்மளுக்கு பாதகமா சாதகமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு பொருள் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா சோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், வீடு வாங்கிட்டு அந்த வீட்டில் வாழறது கூட கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு முதல்ல வீடு வாங்கிட்டாங்க, வீடை சுற்றி பொருள்கள் வாங்கிட்டாங்க, பொருளை சுற்றி இஎம்ஐ வந்துச்சு, இஎம்ஐ சுற்றி அவன் மாதம் அவனுக்கு இருக்கிற பணம் எல்லாம் போய்ட்டு 5ஆம் தேதி வந்தால் எல்லா கார்டும் 0, திருப்பி அந்த மாதம் ஓட்டணும்னா திருப்பி கார்டு, அடுத்த மாதம் கார்டு, திடீர்னு 1 மாதம் 2 மாதம் ஒரு வேலை ஸ்விட்ச் பண்ணுறாரு, திடீர்னு ஜாபு போய்ட்டுருன்னு வச்சுக்கோங்க, வீடு இருக்கும், பொருள்கள் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. அப்போது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த செயல்னால சந்தோஷம் வருதா, சந்தோஷம் வரலையா, சோகம் வருதா, சந்தோஷம் வருதா, இன்ஸ்டன்ட் சந்தோஷமா, லாங் டேர்ம் சந்தோஷமா. ஒரு நம்ம வீடு வாங்குகிறோம், இன்ஸ்டண்ட்டாக பணம் செலவு பண்ணுறோன்னா அந்த வீட்டில் வாழும்போது நம்ம குடும்பமாக வாழுறாங்க, சந்தோஷம் தானே வருது. அப்போது நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும். அப்போது எனிதிங் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் அ லாங் டேர்ம், இது ஒரு சந்தோஷம். அப்போது கிரெடிட் கார்டை நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நெசசிட்டியான பொருட்களுக்கு பயன்படுத்தலாம், எப்போ நம்மளால் ரீபே பண்ண முடியுமோ அப்போ பயன்படுத்தலாம். மிஸ் பண்ணிவிட்டு அதோட பாதங்களோட சாதகங்கள் ரொம்ப ரொம்ப
குறைவாயிடுறது. ஏன்னா பிகாஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு ஒன்ஸ் நீங்கள் லைபிலிட்டி உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும், உங்களால் ரோல் ஓவர் போயிடுவீங்க. அப்போ 5% கட்டுவீங்க. அப்போ என்ன ஆகும், 36% வட்டி, மாதம் 36%. அதாவது நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க 360% கிட்டத்தட்ட போயிடுவீங்க. ஏன்னா ஆக்சுவலாக போனால் 2.95, நீங்கள் 3% எடுத்தீங்கன்னா 360%. 360%னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு பேங்க்கில் ஒரு டெபாசிட் 1 இயர் டெபாசிட் போடுறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏறி இருக்குது. 1 இயர் டெபாசிட் 6.5 to 7% கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 7% உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் கடன் வாங்கினா 360%. சொல்லுங்கள், ஒரு புத்திசாலி மனிதனாக இருந்தால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க கார்டை? ஸோ இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம புத்திசாலியாக இல்லையான்றது, நம்ம பணத்தை யாருக்கா கொடுத்தா நம்மளுக்கு என்ன வட்டி கிடைக்கும், இன்னொருத்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ வட்டி தரணும், இதை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா வேண்டாமான்னு புரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போதே நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட பட்ஜெட் போகும்போதே பட்ஜெட்டை மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் ஷாப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஷாப்புக்குள்ளே போகும்போது மைண்டில் இல்லை ஏதோ ஒன்று போகலாம், ஏதோ ஒன்று வாங்கலான்னு போயிட்டு பார்க்குறதெல்லாம் நல்லா இருக்குது, பார்க்குறதெல்லாம் நல்லா இருக்குன்னு கார்டை ஸ்வைப் பண்ணே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், மாத கடைசியில் பில்லு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி கிடக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க என்ன சொல்கிறோம், உங்களால் ரீபே பண்ண முடியல, பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க அதே கார்டு அப்படின்னா, அப்போ பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 18 to 24% இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது. அப்போ 25% சின்ன விஷயமா. இப்போ நம்ம இது இன்னொன்று கொஞ்சம் டீப்பராக பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாருமே மொபைல் ஃபோனாக ரொம்ப கிரேஸ் ஆகி மொபைல் ஃபோன் வாங்குறோம். மொபைல் ஃபோனோட லைஃப் என்ன சொல்கிறோம், 24 months சொல்கிறோம். இப்போ இந்த இஎம்ஐ எவ்வளோ மாதத்துக்கு வரைக்கும் இருக்கலாம், உங்களுக்கு 24 months வரும். அப்போ நீங்கள் ஒரு பொருள் 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதுக்கு இஎம்ஐ நீங்கள் ஒரு பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணியே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20% வச்சுக்கோங்க. இப்போ 50,000 ரூபாய் 20% நீங்கள் பார்த்தீங்கன்னா 10%னா 5,000 ரூபாய், 20%னா 10,000. இப்போ 2 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே 70,000 ரூபாய் கிட்டத்தட்ட நீங்கள் வட்டி கட்டியிருப்பீங்க. பொருளை விற்க போவீங்க, அது பொருள் 2,000 ரூபாய்க்கு போகும். அப்போ 70,000 ரூபாய் ஒரு பொருள்னா அது 2ஆல் டிவைட் பண்ணால் 35,000 ரூபாய். மாதம் 3,000 ரூபாய் உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டி. சார்ஜஸ் விட்டுருங்க, மொபைல் சார்ஜஸ் விட்டுருங்க. மொபைல் ஃபோனை ஒரு கிரேஸ்க்கு வச்சுக்கிறதுக்கு 3,500 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுங்க அதை சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணீங்களா, 1000 ரூபாய் மாதம் செலவு. அப்போது அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறதுனால தான் இந்த மொபைல் ஃபோன், காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வாங்குகிறோம். இப்போ அன்றைக்கி கூட ஒரு நபர் சொல்லியிருந்தாரு, நான் மொபைல் ஃபோன் போயிருந்தேன், வேறு ஏதோ வாங்கலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அன்றைக்கி ஃபோட்டோன்னு ஒரு ஆஃபர் போட்டிருந்தான், எல்லாம் போக எனக்கு ஜஸ்ட் 60,000 தான் கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டேன் 60,000 அப்படின்னு. நான் கேட்டேன், இந்த மொபைல் முதல்ல யூஸ் பண்ணதுக்கு இதுக்கும் என்ன ஃபியூச்சர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணேன்? சார் எனக்கு ஃபியூச்சர்ஸ் ஒன்றும் இல்லை, சும்மா மொபைலில் பார்ப்பேன், மொபைலில் கூட நான் படம் கூட பார்க்குறது கிடையாது சார், வாட்ஸ்அப்பில் வர்றது அதை இதை ஜஸ்ட்டு காமன். இப்போ ஜஸ்ட்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு 70,000 ரூபாய் 60,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அதோட மந்த்லி காஸ்ட்டு கிட்டத்தட்ட 3,000 ரூபாய்னா 3,000 ரூபாய் ஒரு பொருளை உபயோகப்படுத்துறதுக்கு உண்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ குடும்பத்தில் வெல்த் எப்படி கிரியேட் பண்ணீங்க? அப்போது கிரெடிட் கார்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வெல்த் கிரியேட் பண்ணாமல் போகிறது கூட ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அப்போ நீங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கிரெடிட் கார்டை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ கிரெடிட் கார்டு அந்த மாதிரி இது நம்ம ஏற்கனவே இவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பழைய சிஎம் சொல்லியிருக்கிறாரு, வன்முறை என்பது இரு பக்கம் கூர்மை உள்ள கத்தி அப்படின்னு இருக்காங்க. கிரெடிட் கார்டை பார்த்தீங்கன்னா 4 பக்கம் கூர்மையான இருக்குது, எந்த சைடு யூஸ் பண்ணாலும் உங்களை அட்டாக் பண்ணணும். அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாத, அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா என்ன ஆகிடும், அதோட கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். அப்போ யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டால், யார் டிசிப்ளினாக இருக்கோ அவங்களாம் கார்டு யூஸ் பண்ணலாம். சார் நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டில் பாருங்கள், இந்த டிசிப்ளின் இருக்கிறவங்க கொண்டு பார்க்குறீங்க, இப்போ நான் கஷ்டத்தில் ஓட்டுறேன், திடீர்னு நான் கடன் போய் கேட்டால் யாருமே எனக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, நான் எப்படி சார் கடன் எங்கே போய் நான் கடன் வாங்குறது அப்படின்னு நீ கேட்கலாம். இது உத்தமமான விஷயங்கள். கடன் வாங்குறீங்கல்ல, கடன் திருப்பி கட்டணும்னு ஒரு எண்ணம், ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அப்போது கஷ்டத்துக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கோவிடில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரே குடும்பத்தில் 4 பேர் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அப்போ எங்கேருந்து பணம் கிடைக்கும்? கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்க. அப்போ கிரெடிட் கார்டு நல்லதாக கேட்டதா, உயிரை காப்பாற்றிருக்கு அந்த இடத்துல கிரெடிட் கார்டு. ஆனால் அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் பணத்தை ரீபே பண்ண முடியல, என்ன ஆகும், அதே கிரெடிட் கார்டு உங்கள் உயிரை எடுத்துரும் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம், கிரெடிட் கார்டில் எவ்வளோ லைபிலிட்டி போய் நிறைய டிஃபால்ட் ஆகி, கிரெடிட் ஸ்கோர் ஆகி, ரொம்ப ப்ரெஷர் ஆகி, எங்கேயுமே லோன் கிடைக்காம மனிதர்கள் பிரச்சனைக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க இல்லையா? அப்போ எந்த ஒரு கிரெடிட் கார்டு உங்களை உயிரை காப்பாதோ அதே கிரெடிட் கார்டு உங்கள் உயிரை எடுத்துடும். அப்போது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிரெடிட் கார்டு எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இப்போ எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டிசிப்ளினாக வாங்கி கொடுத்துட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நான் என்ஜாய் பண்ணுவேன் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றுமே முடியல, யாருக்கோ ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, இந்த நேரம் அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து, அந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்தந்த வகை தொகையில் இருக்குது. இந்த வகை தொகைக்கு உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா கிரெடிட் கார்டை பீரோவில் வச்சுருது பெஸ்ட். எனக்கு ஜாயினிங் ஃபீஸ் கிடைக்கல, ஆனுவல் ஃபீஸ் கிடைக்கல, இதுக்கெல்லாம் போய் நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியாது. அதுக்கெல்லாம் பொருளை வாங்க ஆரம்பிச்சுன்னா இன்றைக்கி எக்கச்சக்க பொருள் இருக்குது. ₹1 எடுத்துன்னு போனால் உங்களுக்கு ஒரு டிவி கொடுத்துட்றான், 8 inches டிவி கொடுத்துட்றான், 1.5 லட்ச ரூபாய் பொருளை ₹1 எடுத்துன்னு வந்தெல்லாம் போய் வாங்கிடுவீங்களா? ₹1 கொடுத்து வாங்கிடுவீங்களா? ₹1 கொடுத்து வாங்கிடுங்க. மாதம் இஎம்ஐ 8,000 10,000 கட்டணும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிஃபால்ட்டான கிரெடிட் ஸ்கோர் ஆகும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ ₹1 ஜாயினிங் ஃபீஸ் இல்லை, கிரெடிட் கார்டு இல்லை, அவன் டெம்ப்ட் பண்ணாங்க சார், ஒரு நாளைக்கு 10 ஃபோன் கால் வருது சார், இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு 10 நிறைய ப்ராங்க் கால்ஸ் வருது,
தனிமையில் இருக்கீங்களா, உங்கள்கிட்ட பேசணுமா, இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கன்னு இருக்காங்க. நீங்கள் அந்த ப்ராங்க் காலில் போயிடுவீங்களா உடனே? தனிமையில் இருக்கேன், நான் பேச்சுலராக இங்கே இருக்கேன், எங்கள் பேரண்ட்ஸ்லாம் இன்னொரு இடத்துல இருக்கேன், நான் தனிமையில் இருக்கேன், யாராவது ஒருத்தர் ஃபோனில் வாங்க இங்கே மீட் பண்ணி பேசலாம், நிறைய இது மாதிரி ப்ராங்க் கால்ஸ் வந்துருக்குல்ல, அதில் போயிடுவீங்களா உடனே? இப்போ ஸோ அதனால் கிரெடிட் கார்டு என்பது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா பக்கமும் கூர்மை உள்ள கத்தி. இதை உபயோகப்படுத்தணும்னா அந்தந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் கிரெடிட் கார்டு 10% நாள் வாங்கினா ஒரு டிக்கெட்டு ஃப்ரீ, எனக்கு ஹோட்டலில் போனால் ஃப்ரீ, இவ்வளோ டிஸ்கவுண்ட் 10% கொடுக்குறாங்க, அதனால நான் வாங்கினேன், இதனால் வாங்குறதுலாம் ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. அப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் 4-5 பாயிண்ட் ஒட்டி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூர்மையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். கிரெடிட் கார்டு என்னால் ரீபே பண்ண முடியுமா, ஐ கேன் பை. எமர்ஜென்சிக்கு எனக்கு வேணுமா, ஐ கேன் யூஸ் இட். இல்லை என்னால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அடுத்த மாதம் என்னால் பே பண்ண முடியும், கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனே இல்லை, எதுவுமே எனக்கு இல்லை, குடும்பமே ஓட்ட முடியல, எனக்கு கிரெடிட் கார்டு வேணும். இப்போ நிறைய பார்க்குறோம், கிரெடிட் கார்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கோங்க, கேஷாக கொடுத்துட்றோம். கடையில் ஸ்வைப் பண்ணுறீங்க, அவங்க கேஷாக கொடுத்துறாங்க, அந்த கேஷ் வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க, அதுக்கு 2% போட்டுறான், ஏதோ ஒன்று போட்டுருங்க. அது இந்த மாதம் ஓட்டுறது, அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? சும்மா டெம்பரரி, இது 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு. பட் இதை ஒரு பழக்கமாக வச்சுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிரெடிட் கார்டு உங்கள் உபயோகப்படுத்தணும்னா இந்த திட்டத்துக்குள்ளே உங்களால் வாழ முடிஞ்சால் வாங்க, இல்லாட்டி கிரெடிட் கார்டு வாழாமல் அமைதியாக வாழுங்க. வாழ்க்கையோட பர்பஸே ஆனந்தமாக வாழறது. நிறைய விஷயங்கள் செஞ்சு நம்ம சோகமாக வாழறத விட சில விஷயங்கள் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கை ஆனந்தமாகிடும். ஏன்னா இட்ஸ் வே ஆஃப் லைஃப் இஸ் அபவுட் ப்ராக்டிசிங். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, கிரெடிட் கார்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆனந்தமாக வாழ்ந்துடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு பாதகமாக சாதகமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி. சுரேஷ் பார்சாரதி. உங்க பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.